This video sponsored by Bymount. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பாம்புகள் பால் குடிக்குமா? புற்றுக்கு பால் வைப்பது ஏன்? பாம்புகள் பால் குடிக்குமா? புற்றுக்கு பால் வைப்பது ஏன்? இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கும் நம்பிக்கையையும் உண்மையையும் அறிவியல் காரணங்களையும் தெரிந்து கொள்வோம். இது குறித்து சமூக வலைத்தளங்களில் யுவி என்பவர் செய்திருந்த பதிவில் கூறியிருப்பதாவது: தமிழ் சினிமாவில் பாம்பு புற்றிலிருந்து வந்து பால் குடிக்கின்றன காட்சிகளை வைத்து இந்த கேள்வியை கேட்டுள்ளீர்கள் என்று நான் கருதுகிறேன். பாம்பு பால் குடிக்குமா என்ற கேள்விக்கு அறிவியல் காரணத்தை அறியும் முன் இந்து சமயத்தோடு இந்த கேள்வி தொடர்புடையதால் முதலில் இந்து சமயத்தில் இருந்து பதிலை தொடங்குகிறேன். இந்து சமய புராணத்தின்படி நம்பப்படும் காரணங்கள்: சிவன் மற்றும் பாம்பு மற்றும் பால் தொடர்பான இந்து புராணம் இருப்பதாக நாம் நம்புகிறோம். இந்து மதத்தில் பால் மிகவும் புனிதமானதாகவும் தூய்மையானதாகவும் கருதப்படுகிறது. நம்முடைய ஆத்மா எல்லா கர்மங்களில் இருந்தும் விடுபட்டுள்ளது. சிவனுக்கு நம் ஆத்மாவை வெவ்வேறு காலத்தில் இருந்து விடுவித்து நித்தியத்தை, அதாவது மோட்சத்தை வழங்குவதற்கான இந்த பிரதிநித்துவம். இரண்டாவது காரணம், தேவர்கள் அமிர்தத்தை பால் பெருங்கடலில் இருந்து துடைக்க விரும்பிய போது வாசுகி கயிற்றை கசக்கினார். மற்றொரு காரணம், பால் இறைவன் சிவனிடத்தில் இருந்து வருகிறது. வேத காலத்தில் மக்கள் சிவலிங்கத்தை வணங்க தொடங்கிய போது பால் வழங்குவதன் மூலம் சிவன் பாம்புகளை சுற்றிலும் வளர்க்கிறார் என்றும் பால் அந்த பாம்புகளால் நுகரப்படும் என்றும் அவர்கள் நினைப்பார்கள். பாம்புகளுக்கு பால் வழங்கினால் இறைவன் சிவன் மகிழ்ச்சி அடைவான் என்பது ஒரு புதிய கோட்பாடாக மாறியதுடன் புராணம் நாக பஞ்சமியில் பாம்புகளுக்கு பால் கொடுக்கும் ஒரு மரபு வழி சடங்காக மாறியது. இந்த கேள்விக்கு பின்னால் உள்ள முக்கிய காரணம் இதுதான். நாக பஞ்சமிக்கு முன்பு பாம்பு மந்திரவாதிகள் அல்லது பாம்பாட்டிகள் பொதுவாக தங்கள் பாம்புகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவை கொடுப்பதில்லை. எனவே அந்த குறிப்பிட்ட நாளில் பாம்புகளுக்கு பாலை வைக்கின்றனர். பல நாள் நீர் அருந்தாமல் பாம்புக்கு கடுமையான நீரிழப்பு ஏற்பட்டு இருக்கும். கடுமையான நீரிழப்பு ஏற்பட்டால் அது நல்லதல்ல. பாம்பு பாலை குடிப்பதுடன் நீரிழப்பு தவிர்க்க ஒருவேளை பாம்பு பாலை குடிக்கலாம். அப்படிப்படையில் அவர்களுக்கு பால் குடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஏனென்றால் அது உயிர் வாழும் வேண்டும். பின்னர் பாம்பு அதை ஜீர்ணித்து விட்டால் அது மீண்டும் பாலை குடிக்காது. பால் என்பது பாலூட்டிகளால் தங்கள் சந்ததியினருக்கு உணவளிக்க பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது பாலூட்டியின் வரையறைக்கு பின்பு பாம்புகள் ஊர்வன. அவர்களுக்கு பால் சுரப்பிகள் இல்லை. அவைகளால் பாலை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே பால் குடிப்பதற்கான பரிணாம ரீதியாக சுட்டி காட்டப்படவில்லை. பாம்புகள் அனைத்தும் மாமிச உண்ணிகள். அவை மற்ற உயிரினங்களை சார்ந்து மட்டுமே வாழ முடியும். அவற்றின் உணவு வகையான எலிகள், பூச்சிகள், முட்டைகள், தவளைகள், தேரைகள் மற்றும் நத்தைகள் வரை இருக்கும். பாம்பு ஒருபோதும் உணவு தண்ணீருக்கு பதிலாக பால் குடிப்பதில்லை. பாம்புகள் பால் குடிக்கும் என்பதற்கு அறிவியல் சான்றுகள் இல்லை. இவ்வாறு அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.